பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 சைக்கோங்க அவன். இந்த எப்ஜே ஒரு சைக்கோ மாதிரி. சைக்கோ நாய் தூங்கிக்கிட்டே இருக்குது. பரதேசி நாய், கேடுகட்ட நாய் தூங்கிக்கிட்டே தான் இருக்கான். வாட்டர்மெலன் சார் தூங்கின மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் வாட்டர்மெலனை வந்து ஒரு காமெடி பண்ணுறாரு, அந்த ஆள் ஒரு காமெடி. அதை விட்டுருவான். இவன் தான் தூங்கினது, நாய் இவனுக்கு தான் குலைச்சது. வந்து கேட்குறான் சபரி. ஆனால் இவன் சைக்கோ மாதிரி ஊலா லான்னு மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை வச்சுக்கிட்டு பிரவீனை தூக்குறீங்களே மக்களே. இந்த விஜய் டிவி மாமா டிவி இருக்குது பாருங்கள், கேடுகட்ட டிவிங்க அது. எப்ஜே மாதிரி புறம்போக்கு பண்ணாடைங்கெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு பிரவீன் மாதிரி ஒரு நல்ல பிளேயரை தூக்கியிருக்காங்க பாருங்கள். அதை நினைக்கும் போது தான் கோவமாக வருது இந்த விஜய் டிவி மாமா டிவி நினச்சாலே. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்புறம் சார் எதாக இருந்தாலும் நியாயமாக இருக்கணும்னு வாட்டர்மெலன் வந்து கேட்குறாரு. உடனே மார்க் பண்ணுறான், வா பா பான்னு. நீ தூங்கலேன்னு வந்துடுறது. ஆமாண்டா, நீ தான்டா தூங்குனா பரதேசி நாய, தூங்குனது பூரா நீ. அவன் நியாயமாக தான் கேட்குறான் சபரி வந்து. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பழியை தூக்கி வாட்டர்மெலன் மேலே போடுறாங்க. அந்த ஆள் தூங்கலை, தூங்குனது எப்ஜே நாய். அதை ஒத்துக்க முடியல. உடனே பேங்கிறான். இவரும் போய் வந்து திரும்பி பேங்கிறாரு. அப்புறம் வந்து ஊழாலாங்கிறாரு. உடனே அவன் வந்து ஊழாலான்ட்டு ஒரு மாதிரி கிறுக்க மாதிரி சைக்கோ ஆடுவாங்கல்ல, போதையை போட்டு. சிகரெட்டு பக்கத்துலேயே சிகரெட்டு உட்காந்துருக்கு, சிகரெட்டு திவ்யாவும் உட்காந்துருக்கு. 2 பேரும் சிகரெட்டை போட்டு வந்துட்டு போதையில் இருப்பாங்க போல். அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். கிறுக்கைங்கள ஆகிட்டாங்க. ஒரு கண்டென்ட் இல்லை, ஒரு மயிரும் கிடையாது. பிக் பாஸ் நடத்துகிறாங்களா இல்லை மயிர் நடத்துகிறாங்களா இவங்க? எப்ஜேலாம் உள்ளே வச்சுக்கிட்டு பிரவீனை தூக்கிட்டு இந்த டாஸ்க்கே விளங்காமல் போச்சுங்க. பிரவீன் இருந்திருந்தால் சூப்பராக எல்லோரும் சொல்லி கொடுத்து ஏதாச்சும் பண்ண வச்சுருப்பாங்க. பரதேசி பசங்கங்க, கேவலமாக இருக்குங்க. இது பிக் பாஸ் மாதிரியா இருக்குது. இவன் தூக்கி விட்டு அவர் மேலே பழைய போடுறான். அவர் தூங்கலான்ட்டு வருவார், நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கணுமாங்கிற மாதிரி மோக் பண்ணுறாங்க. இவன் என்ன நினச்சிக்கிட்டான், போன வாரம் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணோன்னே இவருக்கு பெரிய செல்வாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். காரி துப்பிக்கிட்டு இருக்கான் எல்லாம். கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் டிவி. பரிதாபங்க இந்த சபரி. இப்போ தாங்க சபரி நல்லவன் மாதிரி தோணுது நமக்கு. கடைசியில் இந்த ரேங்கிங் டாஸ்க்கை போட்டு அவனை கெட்டவன் ஆக்கிட்டாங்க. திரும்ப அவனை நம்பர் 1 போட்டு கெட்டவன் ஆக்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டம். மார்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மாற்றி மார்க் பண்ணுறாங்க. அவர் சொன்னால் நான் கேட்டுட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, வேஸ்ட்டுங்க பிக் பாஸ் இந்த சீசன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.